பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடைய யாவரையும் உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு முக்கியமான ஒரு நாள், இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி. ஆமென். புதிய மாதத்திலே தேவன் உங்களையும் என்னையும் முகமுகமாய் இந்த நாளிலே காண செய்த தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இன்றைக்கு எதிர்பார்ப்போடு, இன்னைக்கு ஒருவேளை நீங்க காத்திருப்பீங்க, எதிர்பார்ப்போடு ஆயத்தமாக இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்னு சொன்னார், இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிற அந்த வார்த்தை. ஆமென். எதிர்பார்ப்போடு நீங்கள் இன்றைக்கு நீங்கள் காத்திருப்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக இன்றைக்கு என்னுடைய சேனல், இந்த யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பார்ப்பீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். ஆமென். இப்பொழுது அந்த வாக்குத்தத்த வார்த்தை நாம் வாசிப்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற இனி தீங்கை காணாதிருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு செப்பனியா மூலமாக இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிரச்சனைகளை அகற்றுகிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை அகற்றுகிறார். உன் போராட்டங்களை அகற்றுகிறார். தேவையில்லாத காரியங்களை அகற்றுகிறார். பிசாசு பிடியிலிருந்து தேவன் உன்னை அகற்றுகிறார். பொல்லாத மனுஷருடைய கையிலிருந்து தேவன் உன்னை அகற்றுகிறார். தேவனை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். பொல்லாத மனுஷர்களுடைய கையிலிருந்து தேவன் உங்களை இன்னைக்கு விலக்குகிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதம் உங்க வாழ்க்கையில் எத்தனையோ சந்திப்பிருப்பீங்க, எவ்வளவு போராட்டம் சந்தித்திருப்பீங்க, எத்தனையோ மனுஷர்களை சந்தித்திருப்பீங்க. இந்த மாதத்தில் தேவன் சொல்கிறார், சத்துருக்களை நான் விலக்கினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஒரு அழியில சொல்லுவோம். ஹல்லேலூயா. இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். இன்றைக்கு உன் வாழ்க்கையில இந்த தீங்கான காரியங்கள் உன் வாழ்க்கையில நீ காண மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாவீது அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன் வாழ்க்கையில் என்னென்ன மனுஷர்கள் திட்டம் பண்ணுகிறார்கள், உன் அழிக்கட நினைக்கிறார்கள், ஆண்டவர் சொல்லுங்க, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பார். அது மாத்திரம் உன் ஆத்துமாவை அவரே உன்னை காப்பார். உன் ஆத்துமா அவர் காப்பார். உன் குடும்பத்தை அவர் காப்பார். உன்னுடைய ஊழியத்தை அவர் காப்பார். பிசினஸ் அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு அழியில சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதர் முதற்கொண்டு 8வது சொல்கிற, இதர் முதற்கொண்டு உன் வரத்தையும் போக்கையும் அவரே உன்னை காப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பார். இந்த ஜூலை மாதத்திலே நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிற ஒரு மாதமாக, அதிசயங்கள் நடக்கிற ஒரு மாதமாக, உன் வாழ்க்கையில கைகூடி வராது இருக்கிற இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் செய்கிற வேலை செய்யறதுல எனக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆகல, இன்னும் ப்ரமோஷன் வரல, எனக்கு மனுஷர்கள் எனக்கு சதி செய்கிறார்கள் என்று நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் எதிர்பார்ப்பு
வாழ்க்கையில அது நடக்கும். தீங்கான காரியங்கள் வாழ்க்கை நடக்காது. ஏன் தெரியுமா? இயேசு ராஜா உன் நடுவில் இருக்கிறார். இந்த மாதத்துல உன் குடும்பத்துல இயேசு ராஜா நடுவில் இருக்கிறார். நாம் முழுதும் பிரயாசப்பட்ட பேதுருடைய வாழ்க்கையில இயேசு படகில் ஏறின பொழுது அவர் சொன்னார், நீ எந்த இடத்துல படகுல போய் வலை விரிச்சி அதே இடத்துல வலையை போடு. இயேசுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவன் வலையை போட்ட பொழுது ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் அவன் வாழ்க்கையில நடந்தது. இயேசு எப்போது ஒரு மனுஷனுக்குள் வருகிறாரோ அவன் வாழ்க்கை மாறும், அவன் சுயரூபம் மாறும். அவன் வாழ்க்கையில தீங்கான காரியங்கள் நடக்காது. ஏன்? இனி இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவிலே இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பேதுருடைய வாழ்க்கையில இயேசு இருந்ததுனால தான் ஆண்டவர் அவனை ஒரு ஊழியக்காரன் அப்போஸ்தலனாக மாற்றின தேவன். உன்னையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். குடும்பத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் உனக்கு சதிகள் செய்தாலும் மந்திரங்கள் செய்தாலும் உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதத்திலே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எந்த இடத்திலே நீ தலை குனிந்தியோ, அதே இடத்திலே ஆண்டவர் உன்னை உயர்த்தி அந்த மனுஷர்கள் மத்தியிலே ஆண்டவரை வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆக்கினைகளை எல்லாம் அகற்றினார், சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இனியும் வாழ்க்கையில தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னென்ன வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம், அந்த தடைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் இனி காணாதிருப்பாய். ஆண்டவரே வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். நான் செபிக்க உங்களுக்காக செபிக்க கண்களை மூடி இயேசப்பா நோக்கி பார்ப்போம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதத்திலே நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தை கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை அவர் விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய நடுவில் அவர் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வார்த்தைகளோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இதை நம்பி விசுவாசிக்கிறாங்க, இந்த வாக்குத்தத்தை விசுவாசி ஏற்றுக்கொள்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. இந்த யூடியூப் சேனல் மூலமா அநேகருக்கு இந்த ஆசீர்வாதம் அந்த வார்த்தை அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டதாச்சு. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை நாமத்திலே ஜெபித்து நான் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென்.